வணக்கம் நட்புகளே. மேகவாணி ஆடியோ நாவல் சேனல்களுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது நான் உங்கள் ஆர்ஜே காமாட்சி. இன்னைக்கு நாம பார்க்க போற கதை வான்மேகம் தேன் தூவ. எங்க கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். அத்தியாயம் 7. ஆரம் கூறிய விஷயத்தில் ஹேமாவும் தன்விக்கும் அதிர்ந்திருந்தனர் என்றால் கவின் கோபத்தின் உச்சியில் இருந்தான். பின்னே அலுவலகம் வந்ததும் தான் வான்மதியை திருமணம் செய்ய போவதாக அல்லவா நண்பர்களிடம் அறிவித்திருக்கிறான். உன் மனசுல என்னதான் ஆரம் நினைச்சிட்டு இருக்க? ஆதங்கத்துடன் கவின் எழுப்பிய கேள்விக்கு அத்தனை சீக்கிரம் பதில் அளித்து விடுவானா அவன்? தன்வி லேசான தயக்கத்துடன், ஏற்கனவே அவசரப்பட்டு டைவர்ஸ் பண்ணதுனால நீ மட்டும் இல்லாம இஷ்யூவும் ரொம்ப கஷ்டப்பட்டா மச்சான். இப்ப திடீர்னு மேரேஜ்னு சொல்ற, மறுபடியும் இஷ்யூ என பேசிக்கொண்டே சென்றவன் ஆரவின் வெற்று பார்வை கண்டு நிறுத்தினான். ஏன் நிறுத்திட்ட, முடிச்சிடு என்பது போல கையை ஆட்டி அவன் பேச உத்தரவு கொடுத்தான். ஆனால் அவனுக்குத்தான் பேச நாய் எழவில்லை. கவினோ, நீ கல்யாணம் பண்ணிக்க நினைக்கிறது ஹாப்பி தான் மச்சான், ஆனா உனக்கு வேற பொண்ணே கிடைக்கலையா என்றான் எரிச்சலாக. கிடைக்கல. அவனும் பெரியதாக உணர்வுகளை கொட்டாமல் அசட்டையாக பதிலளிக்க கவின் மேலும் பேசும் முன், இதுக்கு மேல அவளை பத்தி ஏதாவது பேசின நான் மனுஷனா இருக்க மாட்டேன் கவின். அமைதியாக அதே நேரம் கர்ஜனையாக வெளிவந்தது ஆரவின் குரல். அதில் எவ்வளோ உறுதிக்காக நீயே இவ்வளோ மெனக்கெடுற என்ற கோபம் மிகுந்தாலும், சரிடா ஒண்ணுமே சொல்லல, நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, நாங்களும் ஒன்னும் கேட்கல, அவ வந்ததுல இருந்து நீதான் எங்க ஃப்ரெண்டாவே இல்லையே என்று மனம் கேடாமல் வேதனையை கொட்டினான். ஹேமாதான் அவனை அமைதிப்படுத்தி, ஆரவ் அவன் கேட்கிற கேள்வியே வேற, அதை கேட்க தெரியாம உளறான் என்று சமாளித்து, முதல் கல்யாணம் தான் நீ உனக்காக பண்ணல, அட்லீஸ்ட் இந்த கல்யாணமாச்சும் உனக்காக லைஃப் ஃபுல்லா உன் கூட வர்ற பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணலாம்ன்றதுதான் எங்க அபிப்பிராயம். வான்மதியை நான் தப்பு சொல்லல ஆரவ், ஆனா இஷ்யூக்காக 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறீங்க, இது எந்த அளவு சரியா வரும்னு எனக்கு புரியல. எங்களுக்கு உன் லைஃப் நல்லா இருக்கணும், இன்னொரு தடவை நீயும் இஷ்யூவும் தனியா கஷ்டப்படக்கூடாது, அவ்வளவுதான். அவளுக்கும் ஆல்ரெடி டிவோர்ஸ் ஆகிருக்கு, அது எதனாலன்னு கூட தெரியல, அது எதுவா வேணாலும் இருந்துட்டு போகட்டும், ஆனா நாளைக்கு மறுபடியும் ஒரு பிரச்சனை வந்துடக்கூடாது. நீ டிவோர்ஸ் பண்ணிட்டன்றதுக்காக டிவோர்ஸ் பண்ண பொண்ணுதான் கல்யாணம் பண்ணணுமா என்றவளுக்கு அவன் திருமணம் செய்ய போகிறேன் என்று கூறியதும் மகிழ்ச்சியே. ஆரவ் சிறிதான முறைப்புடன், அவளுக்காவது வெறும் டிவோர்ஸ் மட்டும்தான், ஆனா எனக்கு ஒரு குழந்தையே இருக்கு, அப்படி பார்த்தா என்ன கல்யாணம் பண்ண அவதான் யோசிக்கணும் என அழுத்தமாக கூறியதிலேயே என்னை விட சிறிதாய் பேச அவள் ஒன்றும் மட்டமாகி போய்விடவில்லை என்ற கண்டிப்பு தெரிக்க ஏமா வாயை மூடிக்கொண்டாள். கவினுக்குத்தான் ஏதோ நெருட, அவளைதான் கல்யாணம் பண்ணணும்னு என்ன அவசியம் ஆரவ், அதுவும் இஷ்யூக்காக? அப்படி இஷ்யூக்காகனாலும் கல்யாணம் பண்ணணும்னு அவசியம் இல்லையே, தினம் கொஞ்ச நேரம் பாத்துக்கிட்டாலே போதும், இப்ப அவ பாத்துக்கிற மாதிரி என குழப்பமாக வினவ மீண்டும் அவனிடம் ஒரு அமைதி. அப்ப நீ எந்த கேள்விக்கும் பதில் சொல்ல மாட்ட? கோப பெருமூச்சுக்கள் விட்டபடி கவின் பொறுமை. சொல்ல முடியாது கவின். எதுக்கு சொல்லணும்? நான் டிவோர்ஸ் பண்ணும் போது காரணம் சொன்னேனா, இல்ல அதைத்தான் உங்களால புரிஞ்சுக்க முடிஞ்சுதா? இப்ப வர நான் எடுத்த முடிவு உங்களை பொறுத்தவரை தப்பு தானே, அப்ப இந்த கல்யாணமும் தப்பாவே இருக்கட்டும், அந்த தப்ப இஷ்யூக்காக மட்டும் இல்ல எனக்காகவும் நான் செஞ்சுக்கிறேன் என அழுத்தம் திருத்தமாக சிறு வலியை கொட்டிவிட்டு தாடை இறுக அமர்ந்திருந்தவனை மூவருமே அதிர்ந்து பார்த்தனர். முதன்முறை ஒருவித குற்ற உணர்வு கவினை அரித்தது. நண்பனை சரியாக புரிந்து கொள்ளவில்லையோ என்ற எண்ணம் தோன்றினாலும் அட்லீஸ்ட் செகண்ட் லைஃப் ஆச்சு நல்லபடியா அமைச்சுக்கலாமே என்று மருகினான். பின், நீ வான்மதியை லவ் பண்றியா மச்சான்? நேரடியாக கவின் கேட்டுவிட அதில் ஆராவிடம் சிறு அதிர்வுதான். ஆனால் நொடியில் தன்னை சீர்படுத்திக் கொண்டவன் அக்கேள்வியில் நளினமாய் இதழ் விரித்தான். இருக்குமோ? லேசாக முளைத்திருந்த தாடியை மெலிதாய் நீவி விட்டபடி கேட்டவனின் பாவனை அவர்களை முறைக்கவும் அதே நேரம் ரசிக்கவும் வைத்தது. தன்வி, ஒண்ணு இருக்குன்னு சொல்லு, இல்ல இல்லன்னு சொல்லு, இது என்ன பதில் என கண்ணை சுருக்கி கேட்க அதற்கும் உதட்டை மடித்து புன்னகைத்தவன், அவகிட்ட ஏதோ இருக்கு என்றான் பின்னந்தலையை கோதி. அதில் கவின் அவனை ஒரு மாதிரியாக பார்த்து, அவகிட்ட ஜவுளி கடை தான் இருக்கு மச்சான் என நக்கலாக கூற, ஆரவோ அலட்டல் இல்லாமல், டிஸ்கவுண்ட்ல ட்ரெஸ் வாங்கிக்கலாம் மச்சான் என இடக்காக பதில் அளித்தான். ட்ரெஸ்ஸ விடுடா, அன்னைக்கு கடையில பார்த்த ஃபிகரு கல்யாணத்துக்கு வருமா என ஹேமா ஆர்வமாக கேட்டாள். கவினும் தன்விக்கும் அவளை முறைக்க, கவின், இப்ப இது ரொம்ப முக்கியமா என்றதில், டே அவன் மட்டும் 2 கல்யாணம் பண்றான், நான் இன்னும் 1 கூட பண்ணலடா என கதறினாள். அந்நேரம் கதவை தட்டிவிட்டு வான்மதி உள்ளே வர, என்ன இருந்தாலும் நண்பனை திருமணம் செய்ய போகிறாளே என்ற ரீதியில் கங்க்ராட்ஸ் வான்மதி என கையை நீட்டினாள் ஹேமா. அதில் திரு திருவென விழித்த வான்மதி, எதுக்கு என கேட்க,
என்ன எதுக்குன்னு கேக்குற? உங்க மேரேஜுக்கு தான் என்றதில் இன்னுமாக விழித்தாள். நான் யோசிச்சுதானே சொல்றேன்னு சொன்னேன் என்றவாறு ஆரவை முறைக்க அவன் கையை கட்டிக்கொண்டு ரோலிங் சேரில் சுழன்றபடி நடப்பதை வேடிக்கை பார்த்தான். இன்னும் பெண்ணவளின் கை நீட்டியபடி இருந்ததில் வேறு வழியற்று கையை கொடுத்தவளிடம் மீண்டும் ஒரு வாழ்த்தை உரைத்தவள் வான்மதியின் கரங்களின் மென்மையை கண்டு, ஹே, உன் கை ரொம்ப சாஃப்டா இருக்கு, கிரீம் ஏதாவது யூஸ் பண்றியா என கேட்க, அவளோ அறையில் இத்தனை ஆண்களை வைத்துக் கொண்டு இப்படி கேட்கிறாளே என சங்கடமாக நெளிந்தாள். ஆரவும் ஒரு முறை அவளின் உள்ளங்கையை விழிகளால் வருடிவிட்டு, நான் வான்மதி கிட்ட தனியா பேசணும் என பொதுவாக கூற, கவின் முதல் ஆளாக எழுந்துவிட்டு இருவரையும் முறைத்தான். தன்விக்கோ, நீ பேசு மச்சான், நாங்க என்ன வேணாம் நான் சொன்னோம் என சாவகாசமாக நாற்காலியில் சாய, ஹேமா தலையில் அடித்து, நீ எல்லாம் சாகர வர ஒரு கல்யாணம் கூட பண்ண முடியாது என அவனை இழுத்து கொண்டு செல்ல கவின் நகராமல் அங்கேயே நின்றான். அதில் எப்ப கிளம்புவ ஆரவ் கேலியாக வினவ, அவனோ, எனக்கு இந்த கல்யாணத்துல துளி கூட விருப்பம் இல்ல, ஆனா உன் விருப்பத்துல நான் தலையிட விரும்பல, நீயும் விடமாட்ட, ஆனா எனக்கு ஒரே ஒரு ப்ராமிஸ் பண்ணு என்று கையை நீட்ட, அவன் இன்னும் நாற்காலியில் சுழன்று கொண்டே என்னவென பார்த்தான். அவ கூட தான் மேரேஜ்னு பிக்ஸ் பண்ணிட்ட, அப்ப இனிமே என்ன ப்ராப்ளம் வந்தாலும் 2 பேரும் டைவர்ஸ் பண்ணக்கூடாது. அப்படி ஒருவேளை நீங்க பிரியற சூழ்நிலை வந்தா உன் பெர்மிஷன் கூட எதிர்பார்க்காம இஷாந்தை நான் தத்தெடுத்துப்பேன் என்றான் உறுதியாக. இன்னும் ஒரு முறை ஆரவ் உறவிழந்து நிற்பதை அவனால் காண இயலாதே. ஆரவ் ஒரு விழி உயர்த்தி கவினை மெச்சுதலாக நோக்கிவிட்டு, கண்டிப்பா பண்ண மாட்டேன் என அடுத்த நொடியே அவன் கைமேல் கை வைக்க கவினுக்கும் வியப்புதான். சில நொடிகளாவது சிந்திப்பான் என அவன் எண்ணி இருக்க, இப்போதோ ஆரவின் மாற்றம் கண்டு அவனுள் பெரும் குழப்பம். ஆனாலும் மனதை திடப்படுத்திக் கொண்டு நகர எத்தனித்தவனை ஆரவ் தடுத்தான். இதே ப்ராமிஸ அங்கேயும் வாங்கிடு என கால் மேல் கால் போட்டுக் கொள்ள வான்மதிதான் திகைத்தாள். இப்போது கவின் வான்மதியை பார்க்க, அவளோ, நான் சார் கூட பேசணும் என்று பதறினாள். ஆரவும், 5 மினிட்ஸ் வெளியே வெயிட் பண்ணு கவி என்றதில் அவனும் யோசனையுடன் வெளியில் சென்றுவிட, வான்மதி பல்லை கடித்து, நான் தான் இன்னும் மேரேஜ்க்கு ஓகே சொல்லவே இல்லையே, அப்புறம் ஏன் உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொன்னீங்க என்றாள். நேத்து நீதான் ஓகேன்னு சொன்னதான் ஞாபகம். அவன் சிந்தித்தவாறு குறுநகை பூத்தான். அது நமக்குள்ள பேபி தவிர வேற எந்த ரிலேஷன்ஷிப்பும் இல்லன்னா தான் சொன்னேன், நான் அதை மறுக்கலையே. அவன் தோளை குடுக்க, ஆனா நீங்க அதை உறுதியா சொல்லல சார் என்றால் மெல்லிய குரலில். உறுதியானா எப்படி சொல்லணும்? சூடம் ஏத்தி சத்தியம் பண்ணணுமா? கேட்டவனின் விழிகள் குறும்பை தாங்கி இருந்தது. அவளோ உணர்வற்று அவனை ஏறிட்டு, எனக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல, ஆனா கல்யாணம் ஆனாலும் நீங்க என் ஹஸ்பண்டும் இல்ல, நான் உங்க மனைவியும் இல்ல, நம்ம உறவு நிலையானதுன்னு என்னால உத்தரவாதம் கொடுக்க முடியாது சார். ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி நாளைக்கு லைஃப் எப்படி மாறும்னு தெரியாது, ஏன் நீங்க எப்படி மாறுவீங்கன்னு தெரியாது. அதனால உங்க ஃப்ரெண்டுக்கு கொடுத்த வாக்க திரும்ப வாங்கிக்குங்க, என்னாலையும் அவருக்கு வாக்கு கொடுக்க முடியாது என தீர்மானமாக கூறியவள் பின் பார்வையை வேறுபுறம் திருப்பிக் கொண்டு குரலை தாழ்த்தி, ஆனா உங்க பர்சனல நான் தலையிட மாட்டேன், நீங்க வேற ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிட்டாலும் எனக்கு பிரச்சனை இல்ல, பட் வீட்டுக்கு வெளியே என கூற வந்ததை முழுதாய் சொல்லி முடித்த திருப்தியுடன் நிமிர்ந்தாள். அவனோ சில நிமிடங்கள் அவளையே ஆராய்ந்து விட்டு, ஓகே, தேங்க்ஸ் ஃபார் யுவர் கன்சர்ன் என்று மறுக்காமல் அவள் கொடுத்த சுதந்திரத்திற்கு தலையசைத்தான் நக்கலுடன். அவளும் ஒரு நொடி விழித்து விட்டு பின் முகம் இருக திரும்ப ஆரவ் சொடுக்கிட்டு நிறுத்தினான். அதில் நின்றவள் திரும்பி என்னவென பார்க்கையில் ஆரவ் அவள் அருகில் நின்றிருந்தான். இவர் எப்ப எந்திரிச்சாரு என்ற எண்ணம் தோன்றினாலும் அவளின் கால்கள் தன்னிச்சையாக 2 அடி பின்னால் நகர்ந்தது. அப்பொழுதும் அவன் ஒன்றும் அவளை தீண்டும் தூரம் நிற்கவில்லை தான். வெல், நீ சொன்னதுதான் உனக்கும், எனக்காக இவ்ளோ யோசிச்சு பேசுற உனக்காக நான் இத கூட பண்ணலனா எப்படி என உள்குத்துடன் பேசியவனை வான்மதி புரியாமல் பார்த்தாள். அவனும் அழுங்காமல், உனக்கும் வேற ரிலேஷன்ஷிப் வேணும்னா வச்சுக்கோ, நான் தடுக்க மாட்டேன் என அவளின் கண்களை ஊடுருவியபடி கூற, அவளுக்கோ சுல்லென்று கோபம் வந்தது. என்னை பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க ஆரவ்? உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னதுக்காக என்னை சீப்பா நினைச்சிட்டீங்களா? கண்கள் சிவக்க ரௌத்திரத்துடன் வினவ, அவனும் விழியிடுங்க உறுத்து விழித்து, நீ என்னை பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்க வான்மதி? நான் எப்படி வேணாலும் இருக்கலாம்னு நீ சொல்லலாம், ஆனா அதையே நான் உனக்கு சொன்னா அது தப்பா? உனக்கு இருக்கிற அதே டிக்னிட்டி, அதே கற்பு, அதே ஃபீலிங்ஸ் எனக்கும் இருக்கு. ஏன் பையனா மட்டும் தான் செக்ஸ் வச்சுக்கணுமா? பொண்ணுங்க மட்டும் முற்றும் துறந்த துறவியா? எல்லாருக்கும் ஒரே சதை, ஒரே உணர்வு தான். நீ எனக்கு கொடுத்த ஆப்ஷன் உன்னை பொறுத்தவரை சரினா அதே ஆப்ஷனை நான் உனக்கு கொடுக்கறதும் சரிதான். இப்ப சொல்லு, நீ சொன்னது சரியா தப்பா? கடும் சீரனுடன் எரிமலையாக நின்றான் ஆரவ். அவளுக்கு தான் ஒன்றுமே ஓடவில்லை. அவனிடமிருந்து இப்படிப்பட்ட விளக்கத்தை எதிர்பாராதவளுக்கு அவனை காணவே ஏதோ தடுத்தது. அந்நேரம் உறங்கிக் கொண்டிருந்த இஷாந்த் சினுங்க அவன் அப்போதும் நகர்ந்தான் இல்லை. பேபி அழறான் என அவனை நோக்கி செல்ல எத்தனித்தவளையும் நகர விடாதவாறு மறித்து நின்றான். அவன் விழிகளோ நெருப்பை உமிழ
அதற்கு மேல் முடியாமல் தப்புதான் என்றால் முணுமுணுப்பாக. கேட்கல, வேற ஒருத்தி கூட படுக்க சொன்னப்ப சத்தமா தானே சொன்ன, இப்பவும் சத்தமா சொல்லு என்று சட்டமாக கூற அவளுக்கோ கண்களில் நீர் நிறைந்து இருந்தது. தப்புதான், சாரி என குரலை உயர்த்தி கூற வரும்போதே வார்த்தைகள் நடுங்களாக வெளிவந்தது வான்மதிக்கு. என உருமியவன் இஷாந்தை தூக்கி தட்டி கொடுத்து பால் பாட்டிலை புகட்ட அவள் அவனை பாராமல் கையை பிசைந்தபடி நின்றாள். பின் வான்மதியே, என்கிட்ட கொடுங்க, நான் வச்சுக்கிறேன் என இஷாந்தை கேட்க, இன்னும் நான் பேசி முடிக்கல என்றான் ஆழ்ந்த குரலில். அதற்குள் இஷாந்தும் துயிலில் புகுந்து கொள்ள மீண்டும் அவள் அருகில் வந்தவன், இங்க பாரு வான்மதி, நான் சாகுற வரை என் நிழல் கூட உன் மேல படாது. இந்த கல்யாணம் கூட வெறும் சம்பிரதாயம்தான், பிளா பிளான்னு என்னால உளர முடியாது. அப்கோர்ஸ் இப்போதைக்கு இஷுக்காக மட்டும்தான் இந்த கல்யாணம். ஆனா என்னால துறவியா வாழ முடியாது. நமக்குள்ள எப்பவுமே எந்த ரிலேஷன்ஷிப்பும் இருக்காதுன்னு அஷூரன்ஸும் என்னால கொடுக்க முடியாது. ஆனா உன் விருப்பம் இல்லாம என் சுண்டு விரல் கூட உன் மேல படாது. அதை நீ தாராளமா நம்பலாம் என்று உறுதியாக கூறியவனுக்கு மறுமொழி கூறத்தான் அவளிடம் வார்த்தைகள் இல்லை. அது எப்படி இவரின் வார்த்தைகளை நம்புவது என்ற சிந்தனை ரேகைகள் அவள் முகம் முழுவதும் ஓட, அதனை அவள் வெளிப்படுத்தும் முன்னே, என்ன நம்புறதும் நம்பாததும் உன் இஷ்டம், சாய்ஸ் இஸ் யுவர்ஸ் என்றான் அவள் மனதை படித்தவன் போல. இவர் என்ன மைண்ட் ரீடிங் செய்றாரா என விழி விரித்தவள் சில நிமிடங்கள் வரை யோசனையுடனே நின்றுவிட்டு பின் ஓகே, எனக்கு இந்த கல்யாணத்துல சம்மதம் என்றாள். அதில் கனிந்து லேசாக முருவளித்தவன், உன் வீட்டுல யார்கிட்டயாச்சும் பேசணுமா என கேட்க, தேவையில்லை என ஒரே வார்த்தையில் முடித்து கொண்டாள். ஷோர், அப்புறம் என நெற்றியை தேய்த்தவன் ஏதோ கேட்க வந்துவிட்டு கேளாமல் தயக்கம் கொள்ள திடீரென அவன் மௌனமானதில் நிமிர்ந்தவள், அப்புறம் என்ன என்று புருவம் சுருக்கினாள். நாளைக்கு ப்ராப்ளம் வரக்கூடாதுன்னு தான் கேக்குற வான்மதி. டிவோர்ஸ் லீகலா ஆகிடுச்சுல, உன் எக்ஸ் அவன் சைட் பெண்டிங் ஏதாவது இருந்தா நம்ம ரெஜிஸ்டர் பண்ண முடியாது, அதான் என்றவனுக்கும் அவளின் விழிகள் காய்வதைக் கண்டு என்னவோ போல்தான் இருந்தது. இல்ல ஆரவ், லீகலா டிவோர்ஸ் ஆகிடுச்சு, பேப்பர்ஸ் என்கிட்டதான் இருக்கு, தேவைப்பட்ட வாங்கிக்கோங்க என்றவள் அவனை பாராமல் பதிலளிக்க, மேக்சிமம் தேவைப்படாது என்றான் அவளை நோட்டம் விட்டபடி. வேற டாக்குமெண்ட் வேணும்னா கேளுங்க, நான் தரேன் என கூறிவிட்டாலும் நம்ம கண்டிப்பா கல்யாணம் செஞ்சுக்கணுமா என்றே மனம் அச்சத்தில் தவித்தது. நம்ம தப்பு பண்றோமோ என்ற தேவையற்ற உணர்வு வேறு அவளை வாட்ட, அதனை கண்டு கொண்டவன், இஷுவ பாத்துக்கோ, நான் வெளியே போயிட்டு வரேன் என்று கிளம்ப அவளை சரி செய்யவென்றே இஷாந்தும் உறக்கத்திலிருந்து விழித்து அவளை பார்த்ததும் மெலிதாய் புன்னகைத்தான். அத்துடன் அனைத்தையும் மறந்தவள், இனிமே இந்த குட்டி பேபியோட தான் இருக்க போறேன் என வெளிப்படையாகவே முகம் மலர்ந்தாள். ஜன்னல் வழியே அவளின் பாவனைகளை படம் பிடித்திருந்தவனின் இதழ்களும் மெலிதாய் மலர்ந்தது. தன் கையையே வெறித்தபடி இருந்த கவினை கண்ட ஹேமா, என்னடா உன் கைக்கு நீயே ஜோசியம் பாக்குறியா என வாரி விட்டு அவன் கையை பிடிக்க போக அவனோ வேகமாக உதறினான். ஏன் லூசு, கைய பிடிக்காத, கையில சத்தியம் பண்ணணும் என்று உளர, ஐயோ ஃப்ரெண்டுக்கு கல்யாணம்னு சொன்னதும் நீ பைத்தியம் ஆகிட்டியா, டேய் தன்வி வேகமா வாடா இவனை பாரு என பதற அதில் நொந்தவன், உடச்ச இந்த கையில தான் ஆரோக்கிட்ட சத்தியம் வாங்கின, அதே மாதிரி வான்மதி கிட்டயும் சத்தியம் வாங்கணும், அப்பதான் சத்தியம் பலிக்கும் என நான் சிங்காக பேச, மச்சான் உன்னை எத்தனை தடவை சொல்றது, தலையில இருக்கிற நட்டையெல்லாம் காலையில ஆபீஸ் வரும்போதே டைட் பண்ணிட்டு வந்துடுன்னு, இப்ப பாரு உள்ள எது லூசாச்சோ தெரியல, நீ ஒரு மார்க்கமா பேசுற என தன்விக் அவன் தலையை ஆராய கவின் கடுப்பானான். டேய் உன்னை கொல்ல போறேன், நான் சீரியஸா பேசுறேன், முதல்ல அவ வந்துட்டாளான்னு பாரு என்று கடிய அதற்குள் ஆரவே அங்கு வந்து விட்டான். ஹேமா, அப்பாடா சீக்கிரம் வாடா, இவனுக்கு ஏதோ பைத்தியம் பிடிச்சிருச்சு, என்னன்னு கேளு என்றிட கவின், அவ எப்ப சத்தியம் பண்ணுவா என பிடிவாதமாக நின்றான். அவகிட்ட சத்தியம் வாங்குறது உன் தலைவலி என அசட்டையாக கூறியதில் அவனுக்கோ கோபம் வந்தது. எனக்கு என்ன தலையெழுத்தா அவகிட்ட போய் நிக்கணும்னு, ஆனா நீ ப்ராமிஸ் பண்ணிருக்க, அத மீறிடாத என கண்டிக்க, ஆரவ் நான் கொடுத்த வாக்கம் மீற மாட்டேன் என பொறி வைத்து பேச மூவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். அதன் பிறகு ஆரவ் துரிதமாக திருமண வேலைகளில் மூழ்கினான். சட்டப்படி பதிவு செய்வதற்கான ஏற்பாடுகளை நடத்த தினமும் 1000 முறையாவது வான்மதிக்குள் திருமணம் செய்தே ஆக வேண்டுமா என்ற குழப்பம் ஒரு புறம் ஓடிக்கொண்டே இருக்கும். ஆனால் இஷாந்தை கண்டதும் இவ்வெண்ணம் மறைந்துவிடும். அடுத்த 10 நாட்களிலேயே இருவருக்கும் பதிவு திருமணம் முடிவாகிற்று. பட்டு சேலை மாலை என எதுவுமே வேண்டாம் என்று விட்டாள். வெறும் கையெழுத்து மட்டும் போதும் என்றவளை அவனும் வற்புறுத்தவில்லை. கவினோ, தாலியாச்சு கட்டுவியாடா என கேட்க அதற்கும் லேசாக முறுவலித்து நகர்ந்து விட்டான். ஹேமாதான், இதென்னடா கல்யாணம்ன்றாங்களே தவிர ஒரு பட்டு சேலை கூட வாங்கி தர மாட்டானுங்க என நொந்து போக, தன்விக், இங்க கல்யாண பொண்ணை சுடிதார்ல தான் வருதான், வேடிக்கை பார்க்க வர உனக்கு எதுக்கு சேலை என தலையில் அடித்தான். அன்று பதிவு அலுவலகத்திற்கு தயாராகி கொண்டிருந்த ஆராவிற்கு வான்மதி போன் செய்தாள். அவளின் பதட்டம் உணர்ந்தவன், சொல்லு வான்மதி, ஆர் யூ ஓகே என வினவ, ஆரவ் ஒரு மாதிரி பயமா இருக்கு, இஷுக்காகத்தான் இதுக்கு ஒத்துக்கிட்டேன், கல்யாணம் பண்ணதும் நீங்க மாறிட மாட்டீங்கல்ல. குரலில் நடுக்கம் அப்பட்டமாக தெரிய
அவனோ, ஏன் நான் கல்யாணம் ஆனதும் ஹல்கா மாறிடுவேனா, இல்ல ஜாம்பி ஆகி உன் ரத்தத்தை குடிச்சிடுவேனா? எனக்கு ரத்த பொரியல் எல்லாம் பிடிக்காது வான்மதி என்றான் கிண்டலாக. வெகு தீவிரத்துடன் பேசியவளோ இதனை எதிர்பாராமல் ஒரு நொடி விழித்து விட்டு அவனை ஜாம்பி என்று கற்பனை செய்து சிரித்து விட்டாள். என்ன, நான் ஜாம்பியா மாறினா எப்படி இருப்பேன்னு இமேஜின் பண்ணியா? அவன் அதட்டலாக கேட்க அவள் சிரிப்பை அடக்கி கொண்டு ஆமா என கூற வந்துவிட்டு இல்ல இல்ல என்றாள் வேகமாக. இதுக்காகவே உன் ரத்தத்தை உறிஞ்சின இரு என மிரட்டலாக கூறினாலும் அவளுக்கு பயம் எழவில்லை. அவள் சற்று இயல்பானதில் புன்னகைத்தவன், கிளம்பிட்டியா? நான் 10 மினிட்ஸ்ல வந்துடுவேன் என்றதும் மலர்ந்திருந்த முகம் லேசாக இறுக்கம் கொள்ள, வந்து கிளம்பிட்டேன், ஆனா இன்னொன்னு சொல்லணும் என்றாள் தயக்கத்துடன். என்ன, தாலியையும் நீயே கட்டிக்கிறியா? அவன் கிண்டலாகத்தான் கேட்டான். ஆனால் அவளோ பெரும் அமைதி காக்க அவ்வமைதியே அதுதான் விஷயம் என்று உரைத்தது. இதெல்லாம் ஓவர் வான்மதி, இதை என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது என முடிவாய் மறுக்க அவளோ மென்குரலில், எனக்கு ஒரு மாதிரி எம்பாரசிங்கா இருக்கு ஆரவ், பிளீஸ் சைன் மட்டும் போதும் என்றிட சில நொடிகள் சிந்தித்தவன், சரி ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல வச்சு தாலி கட்டதானே உனக்கு ஒரு மாதிரி இருக்கு, நம்ம வீட்டுக்கு வந்ததும் கட்டுறேன், ஆனா நான் தான் தாலி கட்டுவேன், அதுல நோ சேஞ்ச் என திட்டவட்டமாக கூறியதில் அவளாலும் மறுக்க இயலவில்லை. பின் இஷாந்தை கிளப்பிக் கொண்டு வான்மதியின் விடுதிக்கு சென்று அவளையும் அழைத்துக் கொண்டு பதிவு அலுவலகம் வந்தான். சுடிதார் தான் அணிந்திருப்பாள் என்றுதான் நினைத்தான். ஆனால் அத்தனை மோசமாக இல்லாமல் சிவப்பு பார்டர் வைத்த காட்டன் புடவை ஒன்றை அணிந்திருந்தவள் சிறிய தோடும் மெலிதான செயினும் 2 கைகளிலும் ஒரு வளையலும் அணிந்திருந்தாள். பின்னால் அமர்ந்து இஷாந்தை மடியில் வைத்து அவனுக்கு விளையாட்டு காட்டிக்கொண்டே வந்தவளை அவனும் கண்ணாடி வழியே அவ்வப்பொழுது கண்களால் தீண்டிக் கொண்டான். ஏற்கனவே நண்பர்கள் மூவரும் அங்கு வந்திருக்க சுதாகரும் வந்திருந்தான். அவனை கண்டு முறைத்த வான்மதி, நீ ஏன் வந்த என கேட்க, ஹேமா அவனே நல்ல பையனா நமக்கு முன்னாடி வந்துட்டான், இவளுக்கு என்னவா என குறைபட கவினும் தன்விக்கும் தான் முறைத்தனர். சுதாகரோ வான்மதியை இன்னுமாக முறைத்து வைத்து, என்ன மேடம் பண்றது, எங்க கடையோட முதலாளி அம்மா கல்யாணத்துக்கு கூப்பிடாமையே வந்தாகணுமே என சலிப்பது போல் கூற, முதல்ல கிளம்பு என்றால் பல்லை கடித்து. ஆரவோ அமைதியாக, நான் தான் வர சொன்னேன் என்றதில் அவள் அவனையும் முறைத்து விட்டு உள்ளே சென்று விட்டாள். மற்ற மூவருக்கும் ஒன்றுமே புரியவில்லை. கையெழுத்து போட ஆள் பற்றவில்லை என்று அவனை வரவைத்து இருப்பான் என்றுதான் நினைத்தார்கள். ஆனால் சுதாகரோ, சொந்த தங்கச்சி கல்யாணத்துக்கு கூட வர உரிமை கொடுக்க மாட்டா, இவளை என்ன பண்றதுன்னு எனக்கும் தெரியல ஆரவ் என பாவமாக கூறும் போதே அவனுக்கு கண்ணெல்லாம் கலங்கிவிட்டது. அதில் மற்றவர்களுக்கு அதிர்ச்சிதான். ஹேமா நெஞ்சை பிடித்து, என்னது தங்கச்சியா, அப்ப அவ எனக்கு நாத்தனாராடா என வெகு முக்கியமாக கேட்க கவின் தான் ஓங்கி அடிச்சனு வையே என்று கடுப்பாக, அவளோ அசட்டையாக, வலிக்கவே வலிக்காது என்று தோலை குலுக்கி, வலிக்காதா என கடியானவன் அவள் கையை கிள்ளி வைக்க அவள் அவனின் கையை கிள்ளிட என அங்கு சண்டையை ஆரம்பிக்க ஆரவ் முறைத்த முறைப்பில் இருவரும் அடக்கமாக நின்றனர். ஃப்ரீயா விடுங்க சுதாகர், வாங்க உள்ள போகலாம் என அழைக்க அனைவரும் உள்ளே சென்றனர். அங்கு ஏற்கனவே எல்லாம் தயாராக இருக்க உடனேயே இருவரும் கையெழுத்திட்டனர். பெரியதாக இருவரும் முகத்தில் எவ்வித உணர்வையும் வெளிப்படுத்தவில்லை. நல்ல வேளையாக கையில் இஷாந்தை வைத்திருந்ததால் அவனின் மென்மை அவளுக்கு நிற்பதற்காகவாவது சிறு தைரியத்தை கொடுத்தது. தன்விக் வேகமாக, மச்சான் நீ இத கட்ட மறந்துட்ட என ஏற்கனவே வாங்கி வைத்திருந்த மஞ்சள் கயிற்றை எடுத்து கொடுக்க அதை வாங்கி அவனின் பேண்ட் பாக்கெட்டினுள் திணித்து கொண்டவனை நால்வரும் விசித்திரமாக பார்த்தனர். சரி எல்லாரும் கிளம்புங்க, நான் வான்மதியை கூட்டிட்டு வீட்டுக்கு போறேன் என்க சுதாகர் தன் தங்கையை வருத்தத்துடன் பார்த்துவிட்டு எதுவும் பேசாமல் கிளம்பிவிட அவனின் நண்பர்களோ, அப்ப நீ சோறு கூட போட மாட்டியா என்ற ரீதியில் முறைத்திருந்தனர். தன்விக்கோ, டேய் இப்பவே மதியம் ஆகிடுச்சு, ஒழுங்கா ஹோட்டல் கூட்டிட்டு போய் சாப்பாடு கொடுத்து எங்களை வீட்டுக்கு அனுப்பி வை, இல்லனா சிங்கிள் சாவ உங்களை சும்மா விடாது என்க ஹேமா, ஆமா ஆமா என்ன இருந்தாலும் உன் மச்சான் தானே அந்த ஃபிகரு, அவனுக்காச்சும் ஒரு வாய் பர்கர் கொடுக்கணும்னு தோணுச்சா உனக்கு என அவனுக்காக வரிந்து கொண்டு வர வான்மதி அப்போதுதான் இவர்களின் சம்பாஷணையை கேட்டு, என்னது ஃபிகரா என்று விழித்தாள். கவினோ, அடிப்பாவே, அப்ப நீ இவ்ளோ நேரம் போராடுறது எங்க வயிற்றுக்காக இல்ல அவன் வயிற்றுக்காக தானா என கோபமூச்சுக்கள் வாங்க, யாயா என்றால் பெருமையாக. அவளை ஒரு மாதிரியாக பார்த்து வைத்த வான்மதி, சாப்பிட்டே போயிடலாமே என்றிட ஆரவம் உடனே சரி என்றான். பாருடா, இவ்ளோ நேரம் நாங்க கத்துனது கேட்கல இவருக்கு, பொண்டாட்டி சொன்னதும் உடனே சரின்னு சொல்லிட்டாரு என ஹேமா நக்கலடித்து விட்டு வான்மதியின் தோளில் கை போட்டு, நல்லா கேட்டுக்கோ வான்மதி, கல்யாணம் ஆகி முதல்ல 1 மாசம் தான் நாம சொல்றத கேட்பானுங்க, அப்புறம் எல்லாம் நம்ம பேசினா கூட என்னன்னு கேட்க மாட்டானுங்க என அவளுக்கு அறிவுரை வழங்க பின்னால் இருந்து அவள் தலையில் பட்டென்று அடித்த ஆரவ்தான், இவ அப்படியே 10 கல்யாணம் பண்ணிட்டா, மூடிட்டு போடி என்றான். அதில் சிலிப்பிய ஹேமா, டேய் கல்யாணத்துல நான் உன்னை ஓவர்டேக் பண்ணல, நான் ஹேமா இல்லடா,
குறைஞ்சது 4 கல்யாணமாச்சும் செஞ்சு உங்களுக்கு சோறு கொடுக்காம காய விடுறேன் பாருங்க என சபதம் எடுக்க மூவரும் நமட்டு சிரிப்பு சிரித்தனர். ஆனால் வான்மதி அவளின் கையை பற்றி கொண்டு, வேணா ஏமா, விளையாட்டுக்கு கூட அப்படியெல்லாம் பேசாதீங்க. சில நேரம் நம்ம பேசுறது பழிக்கும்னு சொல்லுவாங்க. ஒரு கல்யாணம் தோல்வியாகி இன்னொரு கல்யாணம் பண்றதை விட கொடுமை வேற எதுவுமே இல்ல. இனிமே இப்படி பேசாதீங்க பிளீஸ் என கெஞ்சுதலாகவே கூறியவளை கண்டு ஒரு கணம் உறைந்தவளுக்கு ஒரு மாதிரி சுருக்கென வலித்தது. கவினுக்கும் தன்விக்கிற்கும் தான். ஆரவ் அமைதியாக அவளையே பார்த்துவிட்டு பின் உணவகத்திற்கு அழைத்து சென்றான். யாருக்கும் உணவு தொண்டையில் இறங்கவே இல்லை. அவளை பார்த்து எரிந்து விழும் கவினுக்கும் வான்மதியை காண ஏதோ ஒருவித தயக்கம் மேலோங்கியது. பிறகு அவரவர் வீட்டிற்கு சென்றுவிட விடுதியில் இருந்த வான்மதியின் பொருட்களை எடுத்துக்கொண்டு அவளும் ஆரவுடன் அபார்ட்மெண்டிற்குள் காலடி எடுத்து வைத்தாள். இஷாந்த் பயணத்திலேயே உறக்கத்தில் புகுந்து கொள்ள அவனை வாங்கிய ஆரவ் அவன் அறையில் படுக்க வைத்துவிட்டு வெளியில் வர வான்மதிதான் தலையை தரையில் புதைத்து கையை பிசைந்தபடி நின்றாள். ஆரவ் அருகில் வரும் அரவம் கேட்டதும் நிமிராமல், எனக்கு தனி ரூம் வேணும் என கேட்டால் மெல்லிய குரலில். உன் இஷ்டம், ஆனா இஷாந்த் நைட் என் கூட தான் தூங்குவான் என்று நிபந்தனை விதிக்க முதலில் அவளுக்கும் ஒன்றும் தெரியவில்லை. அதனால் சரியென தலையசைத்தாள். மெலிதாய் இதழ் விரித்தவன், உனக்காக நான் அந்த ரூம் ரெடி பண்ணிருக்கேன். மோஸ்ட்லி உனக்கு தேவையானது எல்லாம் செட் பண்ணிட்டேன். வேற ஏதாவது வேணும்னா சொல்லு, வாங்கிடலாம் என அவன் அறைக்கு அருகில் இருக்கும் அறையை காட்ட அவள் அப்போதுதான் நிமிர்ந்து அவனை ஏறிட்டாள். தன்னை சங்கடப்படுத்தாமல் ஏற்கனவே அனைத்தையும் செய்து வைத்திருந்தவனின் மேல் பரவி இருந்த தயக்கம் லேசாக விலகியது பெண்ணவளுக்கு. தேங்க்ஸ் ஆரவ் என அவள் உள்ளே செல்ல விரைய, ஒன் செக் வான்மதி என அவளை தடுத்தவன் பேன் பாக்கெட்டில் இருந்து மஞ்சள் கயிற்றை எடுத்தான். அதை கண்டதும் வான்மதியின் விழிகள் கலங்க தயாராக, ஆரவோ அவளின் விழிகளுக்குள் தன் விழியை புகுத்தியபடியே, இந்த தாலி சென்டிமெண்ட்ல எல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லதான். ஆனா இது நமக்கு ஒரு அடையாளம். அந்த அடையாளத்தை தான் நான் உனக்கு உருவாக்கணும்னு நினைக்கிறேன். மேய் என பொறுமையாக விளக்கம் அளித்தவன் இறுதியில் கேள்வியுடன் முடிக்க அவள்தான் அசையாமல் அவன் விழிகள் பேசும் மொழியில் கரைந்து நின்றாள். அவள் அறியாமல் அவளின் தலையும் ஆமோதிப்பதாக ஆட மென்னகை புரிந்தவன் ஹாப்பி மேரேஜ் டே என குறும்பு வழியே கூறியபடி அவள் கழுத்தில் 3 முடிச்சிட அவள்தான் அவனின் வாழத்திலும் நெருக்கத்திலும் அவனை நேர்கொள்ள இயலாமல் விழிகளை சட்டென தாழ்த்தி கொண்டாள் இறுக்கத்துடன். அத்தியாயம் 8. சற்று பொறுமையாகவே வான்மதியின் கழுத்தில் 3 முடிச்சிட்டவன் மெல்ல கரங்களை விலக்கிக் கொள்ள அப்போதும் அவள் நிமிரவே இல்லை. அவனும் அவளின் மேல் பதிந்த விழிகளை அகற்றவும் இல்லை. அவன் விலகிய நொடியே வான்மதி அவளுக்கென ஒதுக்கப்பட்ட அறையில் புகுந்து கொள்ள ஆரவ் வெகுநேரம் அதே இடத்தில் நின்று எங்கோ இலக்கின்றி வெறித்திருந்தான். பல பாரங்கள் ஒன்றாய் சேர்ந்து நெஞ்சை அழுத்துவது போல் இருக்க அதற்கு மேல் நிற்க இயலாதவனாய் அறைக்குள் சென்று உறங்கிக் கொண்டிருந்த இஷாந்தையே கண்ணிமைக்காமல் பார்த்திருந்தான். பிறகு எப்போது உறங்கினான் என்று அவனுக்கும் தெரியவில்லை. இது எப்போதும் நடப்பதுதான். படுத்ததும் உறக்கம் கண்ணை தழுவ மறுக்கையில் இஷாந்தை பார்த்தபடியே படுத்திருப்பான். அதன் பின் அவனை மீறி உறங்கினால்தான் உண்டு. தன்னறைக்கு சென்ற வான்மதி அந்த அறையையே சுற்றி முற்றி நோட்டம் விட்டாள். நீல அறைதான். 4 பேர் உறங்கும் அளவு அகலமான கட்டில், மெத்தை, சுவற்றோடு ஒட்டி இருக்கும் பெரிய அளவிலான டிவி, பழச்சாறு வைப்பதற்கு சிறிய குளிர்சாதன பெட்டி, அறையை ஒட்டி ஒரு ஓரத்தில் லேப்டாப் டேபிள், ஒரு பக்க சுவர் முழுக்க வார்ட்ரோப் குத்தகைக்கு எடுத்திருக்க அதற்கு அருகில் பால்கனிக்கு செல்லும் கதவும் இருந்தது. இப்போதைக்கு அங்கு செல்லும் எண்ணம் இல்லாததால் குளியலறைக்குள் புகுந்தவளுக்கு அங்கும் பாத்டப், ஷவரில் நனைய தனி கண்ணாடி தடுப்பு என நவீனத்தின் உச்சமாயிருந்தது. இதெல்லாம் ஏற்கனவே இருந்துச்சா இல்ல எனக்காக பண்ணாரான்னு தெரியலையே என சிந்தித்தவளோ, ஏற்கனவே இருந்திருக்கோம் என முடிவெடுத்து விட்டு லேசான குளியல் ஒன்றை போட்டுவிட்டு படுக்கையில் சரிந்து விட்டாள். உடல் அசதியும் குழு குழு அறையும் வெயில் உள்ளே வராதபடி ஜன்னல்கள் எல்லாம் திரைசிலையில் மறைந்து மெல்லிய இருளை கொடுத்தும் கூட கண்கள் மூட மறுத்தது பெண்ணவளுக்கு. வாழ்க்கை அடுத்து என்ன வைத்திருக்கிறது என்று புரியாதவளாய் விதி அழைத்து செல்லும் திசையில் காற்றில் பறக்கும் காற்றாடியாய் அவனும் மிதந்து கொண்டிருக்கிறாள். நேரம் கடந்தே உறக்கம் கண்களை தழுவ இஷாந்தின் அழுகை சத்தம் கேட்டே கண் விழித்தாள். அப்போதே மணி 6 தொட்டிருந்தது. இவ்வளவு நேரமும் தூங்கிட்டோம் என பரபரத்தபடி முகம் கழுவி விட்டு வெளியில் வந்திட அந்நேரம் சமையல் அறையில் இருந்து கையில் பால் பாட்டிலுடன் வந்தான் ஆரவ். இஷு அழுது எழுப்பி விட்டுட்டானா என கண் சிமிட்டி கேட்டவனிடம் இல்ல இல்ல என வேகமாக மறுத்தவளை கண்டு சிறுநகை பூத்தவன் டீ என கேட்க அவனும் தலையாட்டினாள். வெயிட் வர என்று விட்டு இஷாந்திற்கு பாலை கொடுத்தவன் அவனை சமாதானம் செய்ய வான்மதிக்குத்தான் உள்ளே எப்படி செல்வது என தயக்கமாக இருந்தது. அவளை மேலும் சோதிக்காமல் அவனே இஷாந்தை வெளியில் தூக்கி வந்து அவளிடம் கொடுக்க அதன் பிறகு அவள் முற்றிலும் அவனுடன் ஐக்கியமானாள். அதற்கிடையில் ஆரவ் அவளுக்கு தேநீர் குவளையை நீட்ட மறுக்காமல் வாங்கிக் கொண்டவள் மீண்டும் இஷாந்துடன் புதைந்தாள்.
அவனுக்கு நேரெதிர் சோஃபாவில் அமர்ந்திருந்த அவனும் மடிக்கணினியில் வேலையாக இருக்க, நான் இஷுவை என் ரூம்ல வச்சிருக்கேன் ஆரவ் என எழுந்தாள். அதில் நிமிர்ந்தவன், நோ, அவனை தூங்க வைக்கிறதுனா என் ரூமுக்கு கூட்டிட்டு போ என்று உத்தரவாக கூற அவள் புரியாமல் விழித்தாள். இல்ல, சும்மாதான் விளையாடுறான் அதான் என அவள் இழுக்க, அவன் விளையாடினாலும் என் ரூம்ல தான் இருக்கணும் என அழுத்தம் திருத்தமாக கூறிவிட அவளுக்கு தான் சுருக்கென இருந்தது. அவர் பேபி, அவரோட இஷ்டம் என தன்னைத்தானே சரி செய்து கொண்டவள் ஹாலிலேயே இருந்து விட்டாள். அவளின் முகமாற்றம் உணர்ந்தும் கூட அதனை கண்டு கொள்ளவில்லை அவன். பின் இரவு நேரம் ஆனதை உணர்ந்து, டின்னர் ஆர்டர் பண்ற வான்மதி, உனக்கு என்ன வேணும் என கேட்டான் மென்மையாக. எதனாலும் ஓகே என்று அவனை பாராமல் பதிலளித்தவளிடம், அப்ப அடுப்பு கறி ஆர்டர் பண்ணவா என்றான் குறும்புடன். அதில் மெல்ல அவனை பார்த்து முறைத்தவள், உங்களுக்கு என்ன வாங்குறீங்களோ அதே வாங்குங்க என்றாள். எனக்கு ஒரு பாட்டில் பீர் வாங்க போறேன், உனக்கும் வேணுமா? அவன் அதே நக்கலை தொடர அவள் தான் பேந்த பேந்த விழித்து, 2 இட்லி போதும் என முணுமுணுத்தாள். 2 இட்லியா? நாட் பேட் என மூக்கை சுருக்கியபடி எழுந்தவனை சற்றே மிரட்சியுடன் பார்த்து வைத்தவள், உண்மையாவே பீர் வாங்க போறீங்களா என கேட்டாள். அவனுக்கு சிரிப்பு வந்தாலும் அடக்கி கொண்டு, ஆல்ரெடி நான் நிறைய ஸ்டாக் வச்சிருக்கேன், உனக்கு ஒரு பெக் வேணுமா என்றதில் அவசரமாக வேணா என தலையாட்டினாள். குட், அப்ப கொஞ்ச நேரத்துல ஃபுட் வந்துடும், வாங்கி வை என்றவன் அறைக்கு செல்ல அவன் சொன்னது போன்றே சில நிமிடங்களில் சாப்பாடும் வந்தது. அதை வாங்கி டைனிங் டேபிளில் வைத்துவிட்டு அவன் அரைக்கதவை தட்டினாள். அவன் பதிலளிக்காமல் போனதில் இஷாந்திற்கு மட்டும் பாலை புகட்டிவிட்டு தோளில் சாய்த்து தட்டி கொடுத்து உறங்க வைத்தாள். அப்போதுதான் வெளியில் வந்த ஆரவ், அவனை தொட்டில போட்டுட்டு சாப்பிடவா என்றிட அவளும் அவன் அறைக்கு சென்றாள். ஆனால் உண்மையிலேயே டேபிளில் பாதி காலியான நிலையில் ஒரு பீர் பாட்டில் இருக்க அவளுக்கு தூக்கி வாரி போட்டது. அவசரமாக குழந்தையை தொட்டிலில் போட்டுவிட்டு வெளியில் வந்தவளுக்கு பயம் நெஞ்சை கவ்வியது. அவனோ சாவகாசமாக, இட்லி ஆடுறதுக்குள்ள வந்து சாப்பிடு வான்மதி என சாப்பிட்டவாறு கட்டளையிட எச்சிலை விழுங்கியபடி அவனுக்கு எதிரில் அமர்ந்தவள், நீங்க உண்மையாவே குடிச்சிருக்கீங்களா என கேட்டால் மிரண்டு. அதில் உண்ணுவதை ஒரு நொடி நிறுத்தியவன், குடிக்கலனா தூக்கம் வரமாட்டேங்குது, கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டாப் பண்ணிடுறேன் என தட்டை பார்த்தே பதிலளித்து கொறித்து விட்டு உள்ளே சென்று விட அவனை வருத்தமும் ஆதங்கமும் கலந்து ஏறிட்டவள் எதுவும் பேசவில்லை. பகல் முழுவதும் தூங்கி விடுவதால் இரவில் தானும் தூங்காமல் ஆரவையும் தூங்க விட மாட்டான் இஷான். இன்றும் அதே போல் உற்சாகத்துடன் விளையாடியவாறு கையை காலை உதற அவனும் மகனுடன் விளையாடி கொண்டிருந்தான். அவ்வப்பொழுது மதுவும் உள்ளே சென்று கொண்டுதான் இருந்தது. பின் இஷாந்த் அழுக தொடங்க அவனை சரி செய்ய அவனும் என்னென்னவோ செய்து பார்த்தும் அவன் அழுகை நிற்கவில்லை. ஓரளவுக்கு மேல் பொறுக்க இயலாமல் வான்மதி அவன் அறை கதவை தட்ட, திறந்துதான் இருக்கு என சத்தம் கொடுத்தான். அவன் குரலில் கதவை திறந்து கொண்டு உள்ளே வந்தவள், பேபியை குடுங்க, நான் தூங்க வச்சுக்கிறேன் என கேட்க, ஆரவோ, நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேன்ல, அவன் இங்கதான் இருப்பான், அப்படி நீ பாத்துக்கணும்னா இங்க வந்து பாத்துக்க, நான் அவனை என் கண் பார்வையை விட்டு அனுப்ப மாட்டேன் என எரிந்து விழுக வான்மதி உதட்டை கடித்து உணர்ச்சி துடைத்த முகத்துடன் நின்றாள். பின் இஷாந்தை தூக்கி சமன் செய்ய அவளையே பார்த்திருந்தவன் பாட்டிலை எடுத்து மடக் மடக் என குடிக்க அவள்தான், பிளீஸ் பேபி முன்னாடி ட்ரிங்க் பண்ணாதீங்க என்றால் கண்டிப்பும் கெஞ்சலும் கலந்த தோணியில். என்றவன் பால்கனிக்கு சென்று சிவந்த விழிகளுடன் மீண்டும் குடிக்க அவளுக்கு தான் அவனை நினைத்து மலைப்பாக இருந்தது. அலுவலகத்தில் இருக்கும் ஆரவிற்கும் இப்போது இருப்பவனுக்கும் தான் எத்தனை வித்தியாசம். அப்போதும் அவன் ஒன்றும் அமைதியாக பேசிவிட மாட்டான் தான், ஆனால் ஒரு மென்மை அவனிடம் குடிக்கொண்டிருக்கும். ஆனால் இப்போது முகம் முழுவதும் பரவி இருந்த வன்மை குடியால் ஏற்பட்டதா அல்லது அக்குடிக்கு காரணமானவர்களால் ஏற்பட்டதா என புரியாது இஷாந்தை ஒருவாறாக அமைதிப்படுத்தினாள். நெடுநேரம் கடந்தே குழந்தையும் உறங்க அதுவரை அவனும் பால்கனியில் தான் நின்றான். இவர் அங்கே தூங்கிட்டாரா என எண்ணியவள் பால்கனியை எட்டி பார்க்க தீர்ந்து போன பீர் பாட்டிலை கோபத்துடன் நோக்கியபடி நின்றவனை கண்டு அவளுக்கு பயத்தில் அடிவயிறு கலங்கியது. ஆரவ் பேபி தூங்கிட்டான் என திக்கி திணறி கூற அவளை பாராமல் என்றான். நான் ரூமுக்கு போறேன் என மீண்டும் ஆரவ் கூறியதில் பெருமூச்சு விட்டு அறைக்கு ஓடியே விட்டாள். இப்பெல்லாம் யாரையும் நம்ப கூடாது போல, இவர் இவ்வளவு மோசமா இருப்பாருன்னு நான் நினைக்கவே இல்ல. அவரு மேல வச்சிருந்த நம்பிக்கையாலதான் இவ்வளவு பட்டம் இஷுக்காக மேரேஜ் பண்ண. ஆனா இவர் என்னன்னா அவனையும் என்கிட்ட தனியா விட மாட்டாரு. இதுல குடி வேற. இன்னைக்கு ஒரு நாளே இவ்வளவு பதட்டமா இருக்கே, இனிமே ஒவ்வொரு நாளும் எப்படி ஓட்டுறது? என் விருப்பம் இல்லாம எதுவும் நடக்காதுன்னு சொன்னாருதான், ஆனா இப்ப பயமா இருக்கு என மனதிற்குள்ளேயே புலம்பி தீர்த்தாள். பின் காலையில் எழுந்ததும் முதல் வேலையாக இதை பற்றி பேசி ஒரு முடிவுக்கு வர வேண்டும் என முடிவெடுத்துக் கொண்டவள் முயன்று உறங்கி போனாள். காலையில் 8 மணி அளவில் தான் துயில் கலைந்தவளின் காதில் விழுந்தது ஆரவின் கொஞ்சல் மொழிகளும் அதற்கு இஷாந்த் பேச முயலும் மழலை ஓசைகளும் தான். அது செவிக்கு இனிமையான தேனாக பாய இதழோரம் தோன்றிய முறுவலுடன் கண்பிழித்தாள் வான்மதி. ஆனால் கூடவே இரவு நிகழ்ந்தது நினைவு வர யோசனையுடன் குளித்துவிட்டு வெளியில் வந்தவளை புன்னகை முகத்துடன் ஏறிட்டான் ஆரவ். குட் மார்னிங், இப்பவும் நாங்க தான் சத்தம் போட்டு எழுப்பி விட்டுட்டோமா என குறும்பாக
கேட்க அவனிடம் பாராமுகம் காட்ட வேண்டும் என உறுதி கொண்டிருந்தவளோ அதனை மறந்து, இல்ல அரவ், இப்பவே லேட் எந்திரிச்சது என்றாள். அலுவலகத்திற்கு கிளம்பி இருக்கிறான் போலும். நீ ஆபீஸ் வரலையா என கேட்டான். அவள் இல்ல என தயங்க, அப்போ உன் கடைக்கு போறியா என கேட்டதில், இன்னைக்கு எங்கேயுமே போற ஐடியா இல்ல என்றாள் சோர்வாக. ஓகே, டேக் ரெஸ்ட். இஷ்யூவை ஃபுல் டே மேனேஜ் பண்ணிப்பதானே, இல்லனா ஆபீஸ்க்கு தூக்கிட்டு போகட்டா என கேள்வியாய் பார்க்க அவளோ முறைத்தாள். நான் பாத்துப்பேன் என பல்லை கடித்து கூறியதில் தோலை குலுக்கி கொண்டவன், பட் லிசன், அவனை என் ரூம்ல தான் தூங்க வைக்கணும் என மீண்டும் ஒரு முறை நினைவுபடுத்தினான். அதில் அவளுக்குத்தான் மேலும் சினம் எழ, உங்களுக்கு என் மேல அவ்வளவு நம்பிக்கை இல்லனா எதுக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க? இஷ்யூவை பாத்துக்கதானே நான் இதுக்கு ஒத்துக்கிட்டேன், இப்ப அதுக்கே இவ்வளவு ரூல்ஸ் போடுறீங்க என மனதில் இருந்ததை கோபமாகவே கொட்டிவிட அவளை சிறு இதழ் நகையுடன் விழி உயர்த்தி பார்த்தவன், இதுக்கு பதில் பொய் சொல்லவா இல்ல உண்மைய சொல்லவா என தலையை சாய்த்து கேட்டான். உங்க இஷ்டம். அவள் மறுபுற முகத்தை திருப்பிக் கொள்ள அவளின் பாவனையில் நன்றாகவே சிரித்தவன், பொய்யே சொல்றேன், எனக்கு உன் மேல நம்பிக்கை இல்ல என கூறிவிட்டு கண் சிமிட்டினான். அவன் பதிலில் சிறு முறைப்புடன் அவனை நோக்கியவளின் விழிகள் அவனின் கண் சிமிட்டலில் இப்போது தன்னிச்சையாக வேறுபுறம் திரும்பியது. உண்மையே சொல்லுங்க மென்குரலில் அவள் வினவ சற்றே சிந்திக்கும் பாவனை புரிந்தவன், நேரம் வரும்போது சொல்றேன் என நமட்டு சிரிப்புடன் பார்க்க அவளுக்குத்தான் இதயம் காரணமின்றி படபடவென துடித்தது. சஸ்பென்ஸ் வைக்கிற அளவு அப்படி என்ன காரணமா இருக்கும் என மண்டையை பீத்து கொண்டவள், நேர சொல்ல வேண்டிய விஷயத்தை எல்லாம் சொல்ல மாட்டீங்க, மறைமுகமா சொல்ல வேண்டிய விஷயத்தை நேரா சொல்லிடுறீங்க, அட்லீஸ்ட் இந்த கேள்விக்காச்சும் பதில் சொல்லுங்க, என் அண்ணன் சுதாகரை உங்களுக்கு எப்படி தெரியும் என கேட்டால் குழப்பமாக. இதற்கும் பதில் கூறவில்லை என்றால் அழுதாலும் அழுது விடுவேன் என்ற ரீதியில் நின்றவளை பார்த்தவனுக்கு சிரிப்பு முட்டியது. பின், எனக்கும் அவன் உன் அண்ணனு தெரியாது, அன்னைக்கு கடையில பார்த்தப்ப கூட உன் கடை மேனேஜர்னு தான் நினைச்சேன், நம்ம மேரேஜ் நடக்கிற 1 வீக் முன்னாடி அவனே என்கிட்ட வந்து பேசினான், அப்போதான் தெரியும் என்று விளக்கம் அளிக்க புருவம் சுருக்கியவள், என்ன பேசினா என பார்த்தாள். சுதாகர் வான்மதியின் பெரியப்பா மகன். வான்மதியின் தந்தைக்கு 3மே பெண் பிள்ளைகளாய் போய்விட அண்ணன் மகன்களிடம் கடை கிளைகளின் பொறுப்புகளை கொடுத்திருந்தார். வான்மதிக்கு கொடுத்த சொத்தில் சுதாகர் ஏற்கனவே பொறுப்பேற்றிருக்கும் அந்த கடையும் அடக்கம். அவள் அக்கடையின் தனி முதலாளியாக வந்துவிட அவனோ தங்கையை விட்டு எங்கும் நகரமாட்டேன் என அடம் பிடித்து அதே கடையில் மேனேஜராக பொறுப்பேற்றுக் கொண்டான். நீ வேற பிரான்ச்ச பாத்துக்கோ சுதாகர், இங்க மேனேஜரா இருக்கணும்னு உனக்கு என்ன தலையெழுத்தா என பலமுறை கேட்டுவிட்டாள். ஆனால் அவனோ, நீ மறுபடியும் நம்ம வீட்டுக்கு வா, நான் வேற பிரான்ச்சுக்கு போறேன் என்று பிடிவாதமாக மறுத்துவிட்டான். அவன் முழுக்க முழுக்க பார்த்து கொள்வதாலேயே பெரிதாக அங்கு அவளுக்கும் வேலை இருக்கவில்லை. அதற்கிடையில் சில ஆண்களும் அவளை திருமணம் செய்து கொள்ள அணுக அவள் அனைவரையும் தவிர்த்து விட்டாள். ஆனால் ஆரவ் தன்னை திருமணம் செய்து கொள்வதாய் கேட்டதை மட்டும் சுதாகரிடம் கூறியிருக்கிறாள். இதுவரை எதை பற்றியும் தன்னிடம் பகிர்ந்து கொள்ளாமல் இறுக்கமாக இருந்த தங்கை முதலில் ஒருவனை பற்றி பேசியதில் அவனும் பேச்சு கொடுத்தான். நீதான் யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னியே, அப்படியே இவங்கிட்டையும் சொல்லிடு என்று யோசனை கொடுக்க, அப்படிதான் சொல்லிருக்கேன் என்றவளுக்கு குழப்பம் இருந்ததே தவிர அவன் கேட்டதால் கோபம் எழவில்லை என்பதை தமையனும் குறித்து கொண்டான். உனக்கு அவனை பிடிச்சிருக்கா வண்டு? எப்போதும் கிண்டலாக பேசும்போது அவளை அப்பெயரில் தான் அழைப்பான். பல மாதங்கள் கழித்து அதே பெயரை உபயோகித்த அவனுக்கும் அதை கேட்ட அவளுக்கும் கண் கலங்கியது. பின் தன்னை மீட்டுக் கொண்டவள், இஷு பேபி எவ்வளவு கியூட் தெரியுமா, அவன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஆனா அதுக்காக கல்யாணம் பண்ணிக்க முடியுமா, அதுவும் இன்னொரு தடவை தெரிஞ்சு நரகத்துல விழுக எனக்கு பைத்தியமா பிடிச்சிருக்கு என்னும் போதே அவளுக்கு குரல் கம்மியது. அதில் சுதாகருக்குத்தான் ஏதோ நெருடியது. தான் அறிந்த தங்கை இப்படி இல்லையே, ஆரவ் விஷயத்தில் இவள் ஏன் இத்தனை உணர்ச்சி வசப்படுகிறாள் என குழம்பியவன் இஷாந்திற்காக இருக்கும் என முடிவெடுத்துக் கொண்டான். சில நாட்கள் கழித்து, நான் ஆரவை திருமணம் செய்ய போகிறேன் என்று தன்னிடம் செய்தியாக கூறியவளை வியப்பாக பார்த்தான். ஆனா நீ வரக்கூடாது, எனக்கு யாரும் அங்க வர்றது பிடிக்கல என திட்டவட்டமாக கூறிவிட சுதாகருக்கு மனது வலித்தது. நான் என்ன பண்ணேன் என்ற ஆதங்கம் மிகுந்தாலும் ஆரவை பற்றி தெரியாமல் இதனை நடத்த விடக்கூடாது என்ற எண்ணம் கொண்டவனாய் அவனை அலுவலகத்தில் சென்று சந்தித்தான். அப்போதுதான் ஆரவிற்கே சுதாகர் வான்மதியின் உறவே தெரியும். நீங்க அவ அண்ணனா, அப்புறம் ஏன் மேனேஜரா என இழுத்த ஆரவை விரக்தி நகையுடன் ஏறிட்டவன், அது ஒரு லாங் ஸ்டோரி ஆரவ், அப்புறம் சொல்றேன், இப்ப நான் ஏன் வந்தனா என பேச தயங்கி நிற்க, ஆரவ் தான், நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு தெரியும், அவ ஃபர்ஸ்ட் லைஃப் டைவர்ஸ்ல முடிஞ்சிருச்சு, செகண்ட் லைஃப் ஆச்சு நல்லா இருக்கணும் அதுதானே என கேட்க அவன் விழி விரித்தான். அதில் மென்னகை புரிந்த ஆரவ் அவனே பதிலாக, டோன்ட் வரி, இனிமே அவ ஏன் பொறுப்பு, கண்டிப்பா நல்ல ஹஸ்பண்டா, வெல்விஷரா, ஃப்ரெண்டா அவளை நல்லாவே பாத்துப்பேன், உங்க தங்கச்சிக்கு சொன்ன மாதிரி உங்களுக்கும் சோடா ஏத்தி சத்தியம் பண்ணணுமா என தீவிரமாக பேசியவன் இறுதியில் நக்களுடன் முடிக்க, அவன் பேசியதை நம்புவதா வேண்டாமா என குழம்பிய சுதாகர் தான் பேந்த விழித்தான். பின் பக்கென சிரித்து விட்டவன்,
இதுக்கு முன்னாடி எனக்கு உங்களை தெரியாத ஆரவ். ஆனா என்னமோ தெரியல, உங்களை நம்பணும்னு மனசு சொல்லுது. ஒருவேளை அவளுக்கும் அப்படிதான் இருந்திருக்குமோ என யோசனையாய் புன்னகைக்க ஆரவும் முருவளித்தான். ஆனாலும் மனது கேளாமல், உங்களுக்கு அவளை பத்தி தெரியுமா, பாஸ்ட்ல என்ன ஆச்சுன்னு என ஆரம்பிக்க அவனை கை நீட்டி தடுத்தவன், நிஜமா அவ ஃபர்ஸ்ட் மேரேஜ் பத்தி எனக்கு எதுவும் தெரியாது சுதாகர். இப்போதைக்கு அதை தெரிஞ்சுக்க அவசியமும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்க சொன்னா உங்க கோணத்துலதான் அவளோட பாஸ்ட சொல்லுவீங்க, நானும் அதே மாதிரி பிக்ஸ் ஆகிடுவேன். இதே அதெல்லாம் அவளே சொன்னா அவளோட கோணம் எனக்கு புரியும். அவ சொல்லவே இல்லைனாலும் எனக்கு அது தேவையில்லை. முடிஞ்சதை பத்தி பேச எனக்கு விருப்பமும் இல்ல என அழுத்தமாக மறுத்தவனிடம் ஏதோ பேச வாய் திறக்க, அதே மாதிரி என்ன பத்தியும் நீங்க கேட்காதீங்க, அப்படியே நான் சொல்லணும்னா உங்க தங்கச்சி கிட்ட சொல்லிக்கிறேன் என அப்பேச்சுக்கு முற்றுப்புள்ளி வைத்திட சுதாகருக்கு தலை சுற்றியது. என்ன இவன் இவ்ளோ கட் அண்ட் ரைட்டா இருக்கான் என புரியாமல் இருக்க ஆரவ் அவனை ஆராய்ந்து விட்டு, கம்மிங் மண்டே ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல மேரேஜ் பிக்ஸ் பண்ணிருக்கேன், நீங்க வந்துடுங்க என அழைப்பு விடுத்தான். எங்க அவதான் என்ன வர வேணாம்னு சொல்றாளே என முகம் சுருக்கிய அவனிடம், நீங்க வாங்க சுதாகர், அவ எதுவும் சொல்ல மாட்டா என்றதில் தான் சுதாகரும் திருமணத்திற்கு வந்தது. வான்மதிதான் உறைந்து நின்றாள். சுதாகருக்கே முதல் திருமணம் பற்றி அரைக்குறையாகத்தான் தெரியும். அதை அப்படியே உளறி வைத்திருப்பானோ என்றுதான் முதலில் கண் கலங்கியது அவளுக்கு. ஆனால் ஆரவ் அதனை லாவகமாக தடுத்து நாகரிகமாக தவிர்த்து அதற்கு ஒரு காரணமும் கூறியதில் அவனை வியப்புடன் பார்த்திருந்தாள்.